செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பட்டியல் போட்டார்கள். அந்த பட்டியலில் வரக்கூடிய மொத்த 5 செய்திகள் என்னவென்று சொன்னால், சலாமுக்கு பதில் உரைப்பது. ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னா உடனே அந்த சலாமுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படின்னா. நோயாளியை நலம் விசாரிங்கள். நம்முடைய சமுதாயத்துல ஒரு முஸ்லீம் சகோதரர் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் என்ன செய்யணும், சென்று நலம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜனாசாவை பின்தொடர வேண்டும் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் ஒருத்தர் இறந்து போய்விட்டால் அந்த இறப்பை அலட்சியமாக கருதாமல் அந்த ஜனாசாவை பின்தொடரணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் சமுதாயத்தில் என்ன செய்வாங்க, ஜனாசாவை தூக்கணும்னு பைக் எடுத்துட்டு முதல் ஆளாக கபர்ஸ்தானுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரக்கூடாது. அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமை இல்லை. நீங்கள் பைக்கில் வந்தாலும் காரில் வந்தாலும் ரயிலில் வந்தாலும் சரி, அந்த ஜனாசாவுக்கு பின்தொடர்ந்து தான் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னா, விருந்தழைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு விருந்தளிக்கிறேன் என்று அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தும்முவருக்கு பதில் கூறணும். ஒருவர் தும்முகிறார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார். அருகில் இருப்பவர் என்ன செய்யணும், யர்ஹமுக்குல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் உடனே பதில் சொல்வார், யஹ்திக்குமுல்லாஹு வ யுஸ்லிக்கும் வ பாலக்கும் என்று அவர் பதில் சொல்வார். ஒரு தும்மலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த 5 கடமை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். நாம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அந்த முஸ்லீமுக்கு நாம் சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய மாட்டான், அநீதி இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. நாம இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன செய்யக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது. அப்படி அநீதி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். நம்முடைய சமுதாயத்தில் நம்ம மக்கள்ல ஒருத்தர் அநீதிக்கு உள்ளாக்குனா அந்த அநீதிக்கு உள்ளாகும்படி என்ன செஞ்சிடக்கூடாது, அவரை கைவிட்டக்கூடாது. நீ எப்படி போய் தோலன்னு விட்டுறக்கூடாது. அவருக்கு ஒரு பாதிப்புனா உடனே நம்ம என்ன செய்யணும், அதில் களத்தில் இறங்கி அவருக்கு நம்மால் என்ன இயன்றுமோ அந்த அளவுக்கு அவருக்கு கரம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்தான் முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள். தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் எந்த ஒரு முஸ்லீம் ஈடுபட்டிருக்கிறாரோ அந்த முஸ்லீம் சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபட்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுது நம்முடைய சகோதரனுக்காக நாம் உதவி செய்வதற்காக களத்தில் நிற்கிறோமோ நம்முடைய தேவையை ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை யார் நீக்குகிறாரோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குகிறார். நான் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறேன், அவனுடைய கஷ்டத்தை நான் போக்குறேன்னு சொன்னா என்னுடைய கஷ்டத்தை என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போக்குவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மிக முக்கியமானது வாழ்க்கையில் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, ஒரு முஸ்லிமின் குறைகளை எவர் ஒருவர் மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைக்கிறான். ஒரு சமுதாயத்தினுடைய வலிமையும் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சியும் புரட்சியும் அதனுடைய தாக்கமும் எதுல இருக்குன்னா, தன் சகோதரனிடத்துல குறைகளை மறைக்கிறது. எப்ப இன்னொரு சகோதரனுடைய குறையை தான் மறைக்கிறனோ அப்ப என்னுடைய குறைகளை என்ன செய்வான், ரப்புல் ஆலமீன் மறைப்பான். இன்னொருவரின் குறையை நான் அம்பலப்படுத்தினால் என் குறையை ரப்புல் ஆலமீன் அம்பலப்படுத்துவான். இழிவு யாருக்கும் வரவே கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கும் உள்ள ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கும் சொன்னாங்க. உன் சகோதரனிடத்தில் ஒரு குறை இருந்தால் அதை நீ பகிரங்கப்படுத்தாத, முடிஞ்சா அவனிடத்தில் சொல்லி திருத்திக்கொள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 200வது வசனத்தில் நமக்கு ஒரு செய்தி சொன்னார். என்னவென்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன, நம்பிக்கை கொண்டவர்களே, திரு பொறுமையுடன் இருங்கள், வசாபிரு, இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், வராபித்து, ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் முஸ்லிம் சமுதாயம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது பொறுமையாக இருக்கணும், நமக்கு வருகிற இன்னல்களை சகித்துக் கொள்ளணும், வராபித்து, ஒருவரை ஒருவர் செய்யணும், ஒற்றுமையாக இருந்து பலப்படுத்திக் கொள்ளணும், அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்ந்தால் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறான். எதை கேட்டோமோ நம் வாழ்நாளில் எதை இந்த 29 நாட்கள் கடைபிடித்தோமோ அதன் அடிப்படையில் வாழ்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நம்மை மாற்றி அருள்வார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான இருந்தாலும் சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
எல்லாருக்கும் ஒரு வாசி